என்னம்மா பையனுக்கு 3 நாள் இருமலாக இருக்கனே, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு மெடிக்கல் ஸ்டோரில் போய் மருந்து வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த மெடிக்கல் ஸ்டோர்காரர் இங்கே பார்க்காதம்மா, டாக்டரை பார்த்துட்டு வாம்மா, சின்ன பிள்ளை, டாக்டரை பாரு, அவன் சொல்லுவா, எழுதி கொடுப்பாரு, அப்புறம் வா என்று அவங்க சொல்லணும். இவனும் வாங்கக்கூடாது. டாக்டரை பார்க்க போனால் டாக்டர் 100 ஃபீஸ் கேட்பாரு. அந்த 100 மிச்சம் பிடிக்கிறதுக்காக கடைக்கு போனால் மருந்து மட்டும் வாங்கிக்கலாமேங்கிற எண்ணம். இது என்ன? 11 குழந்தைகள் மரணம். பேப்பரை பாருங்கள். இருமல் மருந்து கடையில் வாங்கி கொடுத்த 11 பிள்ளைகள். மருந்து கெட்டலாம் போகலை, காலாவதியான மருந்து கிடையாது. அது சரியான மருந்து தான். அந்த மருந்து ஒத்துக்கொள்ளவில்லை. யாருக்கு என்ன மருந்து சேரும், எந்த உடம்புக்கு என்ன மருந்து சேரும், எல்லாருக்கும் வர்ற இருமல் ஒரே இருமல் கிடையாது. இதையெல்லாம் படிக்கத்தானே டாக்டர் இருக்காங்க, படிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் உட்காந்து அதே ஜோலியாக படிச்சுட்டு குறைந்தபட்சம் 5 வருஷம் படிக்கிறாங்க, 7 வருஷம் படிக்க, 8 வருஷம் படிக்கிறாங்க, 10 வருஷம் படிக்கிறாங்க, 12 வருஷம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத அறிவாக நமக்கு இருக்கும். அவங்க எழுதுன மெடிக்கல் ஸ்டோர்காரங்க கொடுப்பாங்க. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து சாப்பிட்ட யாராவது நல்லா இருக்காங்களா? இப்போ 11 குழந்தைகள் செத்த பிறகு அந்த மருந்தை அரசாங்கம் பேன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மருந்தை விற்கக்கூடாது தடை போட்டிருக்காங்க. இப்போ மருந்துகளுக்கே தடை போட வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது. அந்த மருந்து ஒரு பரிச்சாத்த முறையில் கடையில் விற்று பார்க்குறாங்க. அதை போய் நேரடியாக டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து 11 பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இது கேஸில் போடுறது. இது மாதிரி தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய அறியாமை, சிந்திக்காமை, குறுக்கோழி எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட எழுதி வாங்கி அவருக்கு 100 கொடுத்து அப்புறம் மெடிக்கல் ஸ்டோரில் போய் நேரம் வாங்கிட வேண்டியதானே? வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பார்த்தா மெடிக்கல் ஸ்டோரில் மருந்தெல்லாம் விற்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. எந்த மருந்தையும் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்க முடியாது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல், மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல். இப்போ நாம் போய் ஒரு கடையில் இந்த மருந்தை கொடுங்கன்னா சீட்டு அப்படின்னு கேட்டால் கோவம் வருது. அது மாதிரி நமக்கு அவர் சரியான ஆள் தான், மருந்து கடைக்காரரு. சீட்டு சார் அப்படிங்க, என்னென்ன தெரிஞ்சால் தானே கொடுங்க அப்படின்னு. இல்லை சார் அப்படிங்கிற, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் மருந்தை என்று வருத்தப்படுவோம் நம்ம. இல்லை, அதான் சரியாக இருக்கார் அவர். மருத்துவர் பரிந்துரை இல்லாமல், மருத்துவர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து கொடுக்கக்கூடாது இல்லையா? கொடுத்தா இதுதான் நடக்கும்.